ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் உங்களெல்லாம் அகைன் இன்னொரு வீக்லியும் சந்திக்கிறோம். ஸோ இந்த தடவை நான் வேற லொக்கேஷன்ல இருந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ வெளியில் வேற ஒரு இடத்துல ட்ராவலில் இருக்கேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் மீட்டிங் எஸ்பெஷலி. ஏன்னா நம்ம வந்து தமிழ் பூமியில டெக்னிக்கல், அதுக்கப்புறம் நிறைய அந்த ரிலேட்டடான திங்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். பட் டெக்னிக்கல் மட்டுமே நம்ம ஆஃபீஸ்லயோ நம்ம ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்லயோ ஒர்க் ஆகுறது இல்லை. அது தாண்டி நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை பற்றி நம்ம பேசணும்னு நமக்கு நிறையவே முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்மளே முன்னாடி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக ஒன்று நம்ம பேசணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது தான் தினேஷ் நம்ம மீட் பண்ணோம். ஸோ தினேஷ் வந்து அந்த ரிலேட்டட்ல நிறைய ஆல்ரெடி லேர்ன் சம்திங் அண்ட் அவர் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அவருக்கும் நிறைய சக்ஸஸ் அதில் வந்திருக்கு. ஸோ அதனால அவர் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இஸ் அ கரியர் கோச் ஆக்சுவலி. ஸோ இஸ் இன் ஹைதராபாத் அண்ட் ஒர்க்கிங் அஸ் பிக் டேட்டா சப்போர்ட்ல இருக்காரு. ஸோ அவர் இந்த செஷன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இதில் சீரியஸ் ஆஃப் செஷன்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பேக் எண்ட்ல. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் செஷன்ஸ் இருக்கு. நானும் தினேஷும் பேசிட்டு இருந்தோம் 2 நாள் முன்னாடி. ஸோ பேசும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் செஷன்ஸ் சொல்லியிருந்தாரு. எப்படி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல எப்படி நான் ஹேண்டில் பண்றது, அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது, அதுக்கப்புறம் எப்படி சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நிறைய செஷன் இருந்துச்சு. பட் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஓகே ஜாப் சர்ச்ல என்னெல்லாம் ஹிடன் சார்ஜஸ் இருக்கு, எப்படிலாம் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், லிங்க்டின் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி பார்க்க போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக். அண்ட் இது மாதிரி நிறைய கண்டினியூஸான சீரியஸ் ஆஃப் செஷன்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் பீயிங் செட் அண்ட் ஜஸ்ட் ஃபியூ அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி தமிழ் மொழியில் நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மந்த்ல அகைன் we are starting பைத்தான், மிஷின் லேர்னிங் அண்ட் தென் டெவாப்ஸ், AWS அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன், நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம். ஸோ தட் பீயிங் செட், யா ஹாய் தினேஷ் ஜி, த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ. Yeah. Hi Ji. Hi everyone. Session போறதுக்கு முன்னாடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க விரும்புறேன். So I'm just sharing my screen. Ji, I'm not able to share my screen. Team will give hello? access. எனக்கு team access கொடுத்துருங்க. Sundar, can you make Dinesh as a co-host? Yeah, thank you. Yeah, okay, got it. Okay. Okay, team, are you able to see my screen? Yeah. Yes, sir. Screen தெரியுதா? Okay. இப்போ loading என்னோட நேம் தினேஷ். Okay. இப்போ தெரியுது தினேஷ். Please go ahead. Okay. Okay, என்னோட நேம் தினேஷ். ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அனலிஸ்டா ஒர்க் பண்றேன். பிக் டேட்டா சப்போர்ட் ரோல் இன் ஃபெனடிக்ஸ் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ இ-காமர்ஸ் கம்பெனி. ஸோ அண்ட் ஆல்சோ பேஷனா வந்து கெரியர் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் கமிங் ஃப்ரம் சேலம், தமிழ்நாடு. என்னோட ஏஜ் 25 தான். அண்ட் ஜஸ்ட் ஐ லைக் டு ஷேர் மை கெரியர் ஜேர்னி. நான் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், 2016 to 19 வந்துட்டு நான் BCA பாஸ்ட் அவுட் அண்ட் டிபார்ட்மெண்ட் டாப்பர். அண்ட் அப்போ வந்து ஃப்ரீலான்சிங்காக வந்து ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு ஐஓடி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணுங்கிறத நான் கைட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நானும் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் 2019 to 2021 வந்து CTSல ஜாயின் பண்ணேன். ஸோ ப்ரோக்ராமர் ரோலாக. தென் பேரலி MCA ஆல்சோ பண்ணேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். ஸோ அது அண்ணா யூனிவர்சிட்டியில் ரேங்க் ஹோல்டர் அண்ட் கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் இப்போ 2021 ப்ரெசென்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபெனடிக்ஸில் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அனலிஸ்டாக இருக்கேன் பிக் டேட்டாவில். அண்ட் ஆல்சோ ஐ ஜாயின்ட் இன் IIT அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேஷனாக கெரியர் இருக்கேன், ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெரியர் கோச் லீட். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னோட லைஃப் டைம் ஸ்டோரி. ஆக்சுவலாக நான் வந்து பிக் டேட்டா என்னோட ஆஸ்பிரண்ட் என்னன்னா பிக் டேட்டா இன்ஜினியரிங் ரோல்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆறுமுகம் இவரோட தமிழ் பூமி டீம்ல வந்து நான் ரொம்ப 2-3 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மீட்டிங்ஸும் நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் பிக் டேட்டா சப்போர்ட் ரோலில் இருக்கேன். ஸோ டெக்னிக்கலாகவும் பேரலாம் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிக்க தான் என்னோட டீமில் எனக்கு வந்து 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நான் லீடுங்கிற ரோலுக்கு வந்துட்டு நான் ப்ரொமோஷன் கேட்டேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இன்டர்னலாக நான் மேனேஜர் டிஸ்கஷன் பண்ணும்போது எனக்கு வந்து கம்யூனிகேஷனில் வந்து லிட்டில் பிட் லேகிங் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா,
உங்களுக்கு கம்யூனிகேஷன்ல ரொம்ப இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால லீடுங்கிற ரோல்லாம் குடுக்க முடியாது. அந்த மாதிரி சொல்ட்டாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து என்ன விட லோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அவங்களுக்கெல்லாம் குடுக்க ரெடியா இருக்காங்க. பட் எனக்கு குடுக்க ரெடியா இல்ல. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஏமாற்றமும் வந்துச்சு. பட் அந்த இடத்துல நான் தளர்ந்து போகாம நான் என்ன பண்ணேன்னா, லைக் ஓகே. நான் எனக்கு வந்து லைக் லீடர்ஷிப் அப்படிங்கிறது லைக் பேஸ்ட் ஆன் டெசிக்னேஷன் கிடையாது. பேஸ்ட் ஆன் அவர் ஆக்ஷன்ஸ். நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி நம்ம டீம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஆக்சுவலா அதுல தான் வந்துட்டு நானே வந்து ஜூனியர்ஸ் ஃப்ரெஷரா ஜாயின் பண்றவங்க எங்க டீம்ல ஜாயின் பண்றவங்கள வந்து எல்லாமே லைக் ட்ரெய்னிங் குடுத்து, அவங்களே வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து கன்வெர்ட் பண்ணேன். அந்த மாரி டைம்ல தான் எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நானே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த கெரியர் கோச் லீடுங்கிறது ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, லைக் இந்த லீடர்ஷிப் அவங்க லீட் குடுக்காததுனாலயும் நான் கெரியர் கோச்னா, நீங்க இன்சைட் ஆஃப் த கம்பெனி தானே குடுக்க முடியாது உங்களால. ஸோ நான் அவுட் சைட்ல நான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றேன். அந்த அவுட் சைட் கம்யூனிட்டிக்கு வந்து நான் ஒரு லீடா இருக்கேன் அப்படிங்கிற மாரி நான் திங்க் பண்ணேன். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல கிரியேட் பண்ணேன். நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கரண்ட்டா வந்து 12 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒன் டூ ஒன்னா கோச்சிங் பண்றேன். அண்ட் ஆல்சோ லைக் டீம் வீக்லி கனெக்ட் இருக்கு. வீக்லி நான் கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதுதான் என்னோட ஜர்னி. ஸோ இந்த என்னோட இதுவரைக்கும் இருக்க என்டையர் ஜர்னில நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து எல்லாமே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. லைக் பிக் டேட்டா இன்ஜினியரா இருக்கட்டும், இல்ல எந்த ரோல வெப் டெவலப்பர் எந்த டெக்னிக்கல் ரோல் போனாலும் லைக் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும். பட் நான் என்னோட இதுல இப்போ லாஸ்ட் இயர் நான் ஃபுல்லா என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆன்டர்பிரினர் ஆகணும், இல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணணும். அந்த மாரி நெனைக்கும்போது, ஓகே நான் டெக்னிக்கல் வைஸ்ல ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறம் நானே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி எல்லாரும் திங்க் பண்றாங்க. பட் தட் இஸ் டோட்டலி ராங். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, லைக் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அக்ரீட். பட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு டீம மேனேஜ் பண்ணணும், இல்ல நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ இருக்க வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணணும். டீம்ஸ் 2, 3 டீம் இருக்குன்னா, அத மேனேஜ் பண்ணணும். இதுக்கு எல்லாமே வந்து லைக் லீடர்ஷிப், பீப்பிள் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ், லைக் எஸ்பெஷலி இந்த டைம் மேனேஜ்மென்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் இப்ப டைம் லேக்கிங் இஷ்யூ இருக்கும். அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்றது? இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் டைம் அண்ட் மனி ஆன் யுவர் செல்ஃப். இப்போ எந்த விஷயம் கத்துக்கிற மாரி இருந்தாலும், கண்டிப்பா நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருமே லைக் ஏதோ ஒன் சம்திங் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் டைம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க உங்க மேல. ஸோ கண்டிப்பா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ மனி. மனி எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாமே ஃப்ரீ கன்டென்ட் சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா, லைக் இன்டர்நெட்ல வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. பட் நமக்கு வந்து எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்கு. நமக்கு வந்து ஒரு ரோட் மேப் நீங்க பர்ட்டிகுலர் டெக்னிக்கல் கத்துக்கணும்னு சொல்லி போனாலும் சரி, இல்ல சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல ஏதோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எதுல லேக்கிங் இருக்கோ, அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, நீங்க அத லேர்ன் பண்ணிக்கணும் அப்டின்னாலும், நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணோம் அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஸ்கேட்டர்டா இருக்கு. நமக்கு வந்து ஒரு ரோட் மேப் கரெக்ட்டா ப்ராப்பரா ஒரு ரோட் மேப் வேணும். ஸோ அதுக்காக வந்து நீங்க ஒரு மென்டார் லைக் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லன்னா ஒரு மென்டார் அந்த மாரி நீங்க ஹையர் பண்ணிட்டு நீங்க அதுல கத்துக்கணும். ஸோ அது செகண்ட் திங் நான் கத்துக்கிட்டேன். தேர்ட் திங் வந்து கன்சிஸ்டன்சி லேர்னிங். லைக் எந்த ஸ்கில் எடுத்தாலுமே நீங்க கன்சிஸ்டன்ட்டா கன்டினியூஸா நீங்க அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க அதுல மாஸ்டர் ஆக முடியும். எடுத்த உடனே நம்ம எல்லா விஷயத்திலயும் மாஸ்டர் ஆயிட முடியாது. ஸோ எந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எடுத்தாலும் சரி, சாஃப்ட் ஸ்கில்ஸ் எடுத்தாலும் சரி. இப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து நான் லாஸ்ட் 1 இயரா வந்து நான் என்னோட ரியல் டைம்ல வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் வித்தின் டீம். ஸோ இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போனா எனக்கு சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அந்த ரிசல்ட்ஸ நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 4த் பாயிண்ட் வந்துட்டு, இப்போ உங்களுக்கு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒண்ணு கிடைக்கல. லைக் ஜாப் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு ஒரு ரிப்ளை மெயில் கூட வரல. ஓகே. அது அப்டின்னா, ஐயோ! ரிப்ளை மெயில் கூட வரலையே! நம்மளோட ப்ரொஃபைல் நல்லா இல்லையே! அந்த மாரி நீங்க எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. நீங்க ஜாப் கன்டினியூஸா அப்ளை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இப்போ இன்டர்வியூ கால் ஷெட்யூல் ஆகும். இன்டர்வியூ கால் ஷெட்யூல் ஆகும்போது 2, 3 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றேன். ஸோ ரிஜெக்ட் ஆயிட்டேன். அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்க நீங்க நெகட்டிவ் ஆயிடக்கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு இல்ல. ஆக்சுவலா வந்து நீங்க உங்களோட ஸ்கில்ஸும், கம்பெனியோட ரெக்யர்மென்ட் ஸ்கில்ஸும் மேட்ச் ஆகணும். அப்படி எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆனா தான் அவங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆனா தான் அவங்க எடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கிளியர் கோல் வந்து நீங்க என்ன ரோல் போறீங்கன்னு எடுக்கணும். அது கிளியரா தெரியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க அந்த கோலுக்கு தகுந்த மாரி நீங்க வொர்க் அவுட் பண்ணணும். ஸோ 4த் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணுங்க. லைக் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வித்தின் டீம்ல கிடைக்கல. பட் நான் அவுட் சைட் ஆஃப் த கம்பெனி தாண்டி நான் வெளிய வந்து நான் லீடுங்கிற ஒரு பொசிஷன் நான் எடுத்துட்டு நான் இப்ப டீம லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ கிரியேட்டட். ஸோ அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே. நவ் ஐ அம் கோயிங் டூ கோர்ஸ். லைக் கோர்ஸ்க்குள்ள போறேன்.
ஓகே. நம்ம ஜாப் சர்ச்சிங் இனிஷியலா நம்ம பிரின்சிபல் ஒண்ணு சொல்றேன். லைக் பிரின்சிபல் அப்படிங்கிறது லைக் எல்லாத்துக்கும் இது வந்து போத் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இப்போ ப்ரோஆக்டிவ் விசஸ் ரியாக்டிவ். இப்போ நம்ம ஆக்சுவலா ஜாபுக்குள்ள இருக்கவங்க வந்துட்டு இப்போ நான் ஜாபுக்குள்ள இருக்கேன். கரண்ட்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு எனக்கு செட்டில்டு. ஸோ இதுக்கு மேல நான் எனக்கு இந்த ஜாப் சர்ச்சிங்க பத்தி ஒரியே பண்ணிக்க தேவையில்ல. அந்த மாதிரி நெறைய பேர் நெனைப்பாங்க. பட் ஆக்சுவலா அந்த மாதிரி நெனைக்க கூடாது. பிகாஸ் இப்போ மாஸ் லே ஆஃப் நடக்குது. கம்பெனி அன்எக்ஸ்பெக்டட் இப்போ எக்ஸாம்பிள் கோவிட். கோவிட் டைம்ல நெறைய மாஸ் லே ஆஃப் நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து மல்டிபிள் பீப்பிள்ஸ் ரியாக்டிவா இருந்தாங்க. ரியாக்டிவ் இன் த சென்ஸ் லைக் லே ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க திங்கே பண்ணுவாங்க. ஐயோ! ஜாப் போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? எதுவுமே தெரியாது. ஸோ அது அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏதாவது புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது, அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரியாக்டிவா இருக்காங்க. ஸோ ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது இப்பவே திங்க் பண்றது. நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ஏதோ ஒரு ரோல்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே திங்க் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த ஜாப் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி திங்க் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு ஒரு பிளான் நீங்க போட்டு வச்சிருக்கணும். இல்லன்னா நீங்க ஸ்கில்ஸ் வந்து பேரலலா ஏதாவது லைக் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸா இருந்தாலும், இன்கேஸ் ஜாப் இல்லனாலும் அந்த ஸ்கில்ல வச்சு நான் இது பண்ணிக்க முடியும். இல்லன்னா நீங்க சைட் ஹஸ்ல் மாரி ஏதாவது சம்திங் யூ ஹேவ் டூ பிளான். இந்த ஜாப் இல்லன்னா நீங்க என்ன பண்ண பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க? அந்த ப்ரோஆக்டிவா இருக்கணும். அந்த மாரி ப்ரோஆக்டிவ் இருந்தா மட்டும் தான் லைக் நம்ம லைஃப்ல சர்வைவ் ஆக முடியும். ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ராசஸ் விசஸ் ஈவென்ட். ப்ராசஸ் விசஸ் ஈவென்ட்ங்கிறது இப்போ ஜாப்ல வந்து லேண்ட் ஆகுறது. நம்ம ஃப்ரெஷர்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு லைக் ஏதோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ படிப்பேன். படிச்சுட்டு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள போயிடணும். உள்ள போயிட்டு எனக்கு செட்டில்டு. நான் சேலரி வாங்கிட்டு இருப்பேன். எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாரி நினைக்கிறேன். ஆக்சுவலா அது வந்து ஈவென்ட். ஈவென்ட்னா ஒன்ஸ் ஒன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டீங்க. ஜாப்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கத்துக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாரி நெனைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா ஜாப்க்குள்ள போறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ் இன் த சென்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து நீங்க அத ப்ராஜெக்ட் ஏதோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் இல்ல அத நீங்க நீங்க லேர்ன் பண்ணியத வச்சு என்ன அவுட்புட் கொண்டு வந்தீங்க? அத வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது ப்ரொஜெக்ட் பண்றதுல வந்து ரெஸ்யூமேல போடணும். ரெஸ்யூமே, லிங்க்டின் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க செல்ஃப் பிராண்ட் நெறைய பண்ணணும். அந்த மாரி செல்ஃப் பிராண்ட் பண்றது இது எல்லாமே எதுக்கு சொல்றேன்னா ப்ராசஸ். ஆக்சுவலி இது நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இந்த மாரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உள்ள இருக்க எம்ப்ளாயீஸுமே வந்து அந்த மாரி லைக் செல்ஃப் பிராண்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லைக் அந்த மாரி பண்ண தான் நீங்க உங்களோட ரோல்ஸ் ஹைக்கு போக முடியும். நெட்வொர்க்கிங் நீங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய லைக் அஃபிஷியல் நெட்வொர்க் நெறைய கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்க ஜாப்குள்ள போயிருந்தாலுமே நீங்க நெறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. இப்போ கம்மிங் டு த டாபிக் லைக் மித்ஸ். இப்போ நம்ம ஜாப்ல இப்போ என்ன மித்து இருக்கு அப்டின்னா, ஜாப் அப்ளை பண்ணணும், எனக்கு ஜாப் கிடைக்கணும் அப்டின்னா, மித்து என்ன இருக்கு அப்டின்னா, ஃப்ரெஷர் வந்து நெறைய இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிஸ்டேக் வந்து நெறைய பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா வந்துட்டு இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா பரவால்ல. எனக்கு எந்த ஜாப் போனாலும் பரவால்ல. எனக்கு ஜாப்குள்ள போயிட்டா பரவால்ல அப்டிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கிளியர் கோல் இல்லாம மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. லைக் ஐடிக்குள்ள போணும் அப்டின்னா சப்போர்ட் ரோல், டெவலப்மென்ட் இந்த மாதிரி வந்து என்னென்ன ரோல்லாம் ஆன்லைன்ல தெரியுதோ அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அப்ளையே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ட்ரூத் என்னன்னா, நீங்க வந்து ஃப்ரெஷர் வந்து கிளியர் கோல் செட் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் வந்து என்ன பண்ணணும், லைக் அவங்களுடைய லைஃப் டைம் கோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் டைம் கோல் வந்து ஒரு ஆன்டர்பிரினர் ஆகணும். இல்லன்னா வந்து அவங்களுடைய பொசிஷன் லைக் சிஇஓ ஆஃப் த கம்பெனி அந்த மாதிரி ஆகணும் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கணும். இப்ப சிஇஓ ஆகணும் அப்டின்னா, லைக் நீங்க லீடர்ஷிப் பீப்பிள் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். அதுமாரி ஆன்டர்பிரினர்னா நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறீங்க அப்டின்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறீங்கன்னா, அதுக்கு தகுந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். பெஸ்ட்டு உங்க கரண்ட் பொசிஷனும், உங்களோட லைஃப் டைம் கோலும் சேம் லைன்ல இருந்தா பெஸ்ட்டா இருக்கும். நீங்க ஈஸியா அந்த கோல ரீச் பண்ணிடுவீங்க. பட் இதுல வந்து இந்த மாரி சொல்லும்போது வந்து சிலத வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, இல்ல எனக்கு என்கிட்ட வந்து காசு அதிகமா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸ்பெர்ட் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் ஆஃப் த ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்டின்னா, லைக் செஃப் நான் ஹையர் பண்ணுவேன். அண்ட் தென் நான் உள்ள இருக்க எம்ப்ளாயீஸ் நான் டீம் எல்லாமே ஒண்ணு ஹையர் பண்ணி நான் பண்ணுவேன் அப்டின்னா, அந்த இடத்துல ஃபினான்ஸ் இருக்கவங்க அது பண்ணுவாங்க. பட் ஃபினான்ஸ் இருந்தாலுமே கூட அவங்க பண்ற வேலைகள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? லைக் ஃபினான்ஸ் டீம் இருக்கு அப்டின்னா, அந்த ஃபினான்ஸ்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா போதா? கேஷ் ஃப்ளோ ப்ராப்பரா தெரியணும். நம்ம வந்து எல்லா ஸ்கில்ஸ்லயும் எக்ஸ்பர்ட்டா இருக்க தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பீப்பிள் மேனேஜ் பண்ணணும்? எப்படி ஃபினான்ஸ் ஃப்ளோலாம் எப்படி நடக்குது? அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே. தென் நெட்வொர்க் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். ஆக்சுவலா வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னா லைக் இல்ல ரொம்ப டாக்கட்டிவா இருக்கவங்க மட்டும் தான் வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுவாங்க. இப்ப ஆக்சுவலா நானே அது ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட் தான். நான் ஸ்கூல்ல வந்து அதிகமா யார்ட்டயும் பேச மாட்டேன். நெறைய விஷயங்கள் நானும் இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட சரவுண்டிங்ஸ் என்னோட லைக் ஐடி ஜாப்க்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த இன்ட்ரோவர்ட்ங்கிற கேரக்டரே போயிடுச்சு ஆக்சுவலா. நெறைய நான் பில்ட் பண்ண ஆக்சுவலா நானே நெறைய பேச ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஆக்சுவலா இது எக்ஸ்ட்ரோவர்ட் மட்டும் கிடையாது. இது வந்து இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்களோட கோல் நீங்க ரீச் பண்ணணும் அப்டின்னா, நீங்க நெறைய இடத்துல பேசி தான் ஆகணும். ஸோ அதுதான். நீங்க நெட்வொர்க்கிங் பண்ண தான் இதாகும். ஆக்சுவலா அந்த நெட்வொர்க்கிங்கிறது லைக் என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். என்னன்னா வந்து இப்போ நான் சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட சேலரி ரொம்ப லோ தான். லைக் 19,000 தான். நான் ஃபிராங்கா சொல்றேன் 19,000 தான் 2019ல. ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது 19,000 ஸோ தட் இஸ் நாட் எனஃப். அந்த கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணேன். அது வந்து எனக்கு எனஃப்வே இல்ல. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணேன், எனக்கு வந்து LinkedIn வந்து நெறைய பேர் சோசியல் மீடியம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் YouTube, Instagram இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துல LinkedIn ரொம்ப அதிகமா பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். LinkedInல நான் போயிட்டு என்னோட இன்ட்ரஸ்டட் ஃபீல்டு லைக் டேட்டா இன்ஜினியரிங்னா அப்போ அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்பவே நான் வந்து சின்ன சின்ன பீப்பிள்க்குலாம் வந்து ரிக்வெஸ்ட் குடுத்துட்டு, அதில பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கம்பெனிஸ சில அந்த நியூஸ் லெட்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸோ அந்த மாரி டைம்ல தான் வந்து லைக் ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் வந்து லைக் ஒரு கம்பெனியா வந்து லைக் என்னோட பிக் டேட்டா சப்போர்ட் ரோல்ல வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். சிடிஎஸோட கிளையன்ட் தான் இப்போ இவங்க ஃபெனடிக்ஸ்ங்கிறவங்க. ஸோ ஆக்சுவலா நான் அந்த மாரி ஆக்சுவலா பாலிசி படி அந்த மாரி ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலா வந்து நான் வந்து ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது, அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் அங்க கரண்ட் ப்ராஜெக்ட் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஸ்விட்ச் ஆயிடுச்சுன்னா சென்ஸ் கிளையன்ட் சேஞ்ச் ஆயிட்டாங்க. கிளையன்ட் சேஞ்ச் ஆகி ஃபியூ மந்த்ஸ் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா இதே கிளையன்ட் வந்து ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணேன். ஸோ அந்த மேனேஜர் ஆக்சுவலா வந்து எனக்கு தெரியாது. அந்த எந்த டீமுக்கு போகுது, எந்த மேனேஜருக்கு போகுது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஆனா ஆக்சுவலா வீக்லி நாங்க அந்த கால்ல வந்து ஆக்சுவலா ஒரு வீக்லி கால் குடுப்போம். நாங்க எப்படி ரிப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது மாரி. ஸோ அந்த மாரி குடுக்கும்போது அந்த மேனேஜர் ஆல்ரெடி என்னைய நோட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்னென்ன பேசியிருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ அத அப்ளை பண்ணும்போது லைக் டைரக்ட்டா எனக்கு கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணிட்டு நீங்க இந்த மாரி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கால்ல ஆல்ரெடி நமக்கு தெரியுமே. இது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீங்களே வந்து டைரக்ட்டா ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாமே. அந்த மாதிரிலாம் நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா லைக் நெட்வொர்க்கிங் நம்ம பில்டப் நெறைய பண்ணணும். ஆக்சுவலா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம். பட் நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆன்லைன் ஜாப் போர்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் வே. லைக் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, லைக் நாக்ரி, லிங்க்டின் இந்த மாரி இது மட்டும் தான் இருக்கு. நம்ம ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, நாக்ரி, லிங்க்டின் இந்த மாரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஆன்லைன்ல. அது மூலியமா மட்டும் தான் நம்ம ஜாபே நமக்கு கிடைக்கும். இப்ப இது இல்ல ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இல்ல அப்படின்னா நமக்கு ஜாபே கிடைக்காது அப்படின்னுங்கிற மாரி நெறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. பட் அது வந்து மித்து. அது ஃபால்ஸ். அதுல மட்டும் கிடையாது. நம்ம அதுல வந்து ஒரு 20% ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் அது கிடைக்கும் ஆக்சுவலா. 80% ஆஃப் திங் வந்து எதுல கிடைக்குது அப்டின்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கும்போது லைக் நீங்க கம்பெனிஸ்க்கு நீங்க டைரக்ட்டா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்லாம் நீங்க பவரா பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா வந்து கம்பெனிஸ்க்கே வந்து லைக் அங்க ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்களே சென்ட் பண்ணி கூட நீங்க கேட்க முடியும். அந்த மாரி கனெக்ஷன்ஸ்லாம் நீங்க LinkedIn மூலியமா கூட நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலா எனக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. நீங்க யாரு கூட வேணாலும் நீங்க கனெக்ட் ஆகலாம். இப்ப நீங்க Google சிஇஓ கூட கனெக்ட் ஆகணும், சுந்தர் பிச்சை கூட கனெக்ட் ஆகணும்னா, நீங்க அஃபிஷியல் மெயில் ஐடி கூட நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதுக்கெல்லாம் இப்ப ஏஐ டூல்ஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க அந்த மாரி போலாம். நெட்வொர்க்கிங் பண்ணலாம். இல்ல அப்டின்னா கம்பெனிஸ்க்கு டைரக்ட்டா நீங்க பண்ண வொர்க்க நீங்க சப்மிட் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டு அந்த வொர்க்க பார்த்துட்டு நீங்க கேட்கலாம். இல்லன்னா, அவங்க சில கம்பெனிஸ்லாம் ஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணலாம். சோசியல் மீடியால நீங்க LinkedIn அந்த மாரி கூட கனெக்ட் ஆயிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஸோ 4த் பாயிண்ட் என்னன்னா, லைக் ஃப்ரெஷர்ஸ் வந்து நெறைய தப்பு பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஜாப் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஜாப் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம கிடைச்சிருச்சு கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா ஜாயின் பண்றதுக்கு இதெல்லாம் மித்து. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, உங்களோட கெரியர் கோல் கைட் பண்றாங்க. கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்கு? கெரியர் குரோத் எப்படி இருக்கு? அவங்களோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் எப்படி புரொவைட் பண்றாங்க? இந்த ஜாப் நமக்கு முதல்ல ஃபிட் ஆகுமா? ஃபிட் ஆகாதா? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த மாரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பார்த்து போகணும். தென் இது வந்து 5த் பாயிண்ட் வந்துட்டு லைக் டொமைன்ஸ் சேஞ்ச் பண்றது. இப்போ ஒருத்தர்
ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டொமைன்லேருந்து நான் இன்னொரு டொமைன் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து லைக் ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ நான் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னா, இன்னொரு ஃபீல்டுக்கும் பண்ற ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த டைம்ல வந்துட்டு யோசிப்பாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. லைக் அந்த ஸ்கில்ஸ் வந்து ஆக்சுவலா நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து இனிஷியலி நான் 2019ல இருந்து ஜாயின் பண்ணது எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும்னு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ். இப்போ நான் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து லைக் பிக் டேட்டா ஆக்சுவலி ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமே பிக் டேட்டா சப்போர்ட்குள்ள வந்துட்டேன். பட் பிக் டேட்டா டெவலப்பர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ நான் சப்போர்ட் ரோல்ல இருந்து நான் டெவலப்பரா சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இப்போ நான் ஐஐடில ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் 6த் பாயிண்ட் என்னன்னா, லைக் இப்போ ஜாப் சர்ச்சிங் எண்ட்ஸ் ஒன்ஸ் யூ செக்யூர் ஜாப் அப்படின்னா, லைக் நீங்க ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னாவே, நீங்க அவ்வளோதான் நமக்கு செட்டில்டு அவ்வளோதான். இதுக்கு மேல எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நெனைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. உங்களோட கெரியர்ல வந்து நீங்க நெக்ஸ்ட் பொசிஷன் போகணும். தென் நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னாவே, நீங்க லைக் இட்ஸ் லைக் ஆன்கோயிங் ப்ராசஸ். நீங்க கன்டினியூஸா நீங்க உங்களோட ஸ்கில்ஸ நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நீங்க செக்யூர் ஜாபா இருக்கும். ஐடி வேர்ல்ட பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். லைக் ஐடில எந்த டொமைன்குள்ள போனாலுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே ஏன்னா புது புதிய டூல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம அப்கிரேட் பண்ணணும். அப்படி அப்கிரேட் பண்ணா தான் நம்மள எந்த ஒரு லே ஆஃப் ஆனா கூட நமக்கு நியூ டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்படின்னா, அத யூஸ் பண்ணி நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஸோ தீஸ் ஆர் த மித்ஸ். அண்ட் இப்ப ட்ரூத் என்ன அப்படின்னா, லைக் இப்போ ஒரு ஒரு ஜாப்குள்ள லேண்ட் ஆகணும் அப்படின்னா, ஆல்ரெடி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்படின்னா, லைக் ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 3 டூ 6 மந்த்ஸ்க்குள்ள லேண்ட் ஆயிட முடியும். அது பேஸ்ட் ஆன் அந்த பெர்சன் லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா, சில இடத்துல வந்து கம்பெனில வந்து கம்யூனிகேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. அந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்க நல்லா பண்ணணும். அது இல்லாம இப்போ இப்போ ஆக்சுவலா வந்து சிடிஎஸ்ல நான் ஜாயின் பண்ணது வந்து நான் தமிழ்ல பேசி ஜாயின் பண்ணேன். இது வந்து கேட்க ஷாக்கிங்கா இருக்கும். நான் எம்என்சி கம்பெனி தான் சிடிஎஸ். 2019ல டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் பேசினேன். தமிழ்ல பேசி செலக்ட் ஆனேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் அந்த டைம்லயே 2019ல ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் அந்த இன்டர்வியூக்கே நான் கொண்டு போயிருந்தேன். கொண்டு போயிட்டு லைக் பேப்பர் பென் எடுத்து நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிச்சேன். இதுதான் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் என்னோட ஆர்க்கிடெக்சர வச்சு ஃபுல்லா டிரா பண்ணி டெக்னிக்கல் பீப்பிள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிச்சேன். ஸோ அதில இன்ஸ்பயர் ஆயி தான் எனக்கு வந்து ஜாப் குடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஆக்சுவலா அது வந்து இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லைக் பேஸ்ட் ஆன் கம்பெனி அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கிளையன்ட்ஸ். உங்களோட கிளையன்ட் இப்ப தமிழ்நாடு லெவல்ல தான் ஒரு கம்பெனி இருக்கு. ஸ்டார்ட் அப் தான் அப்படின்னா, லைக் இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெருசா தேவைப்படாது. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். உங்க கிளையண்ட்ஸ் வந்து அப்ராட்ல இருக்காங்க. யுஎஸ் கிளையண்ட்ஸ் அந்த மாரி டைம்ல கண்டிப்பா நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப தேவை. அண்ட் எம்என்சிஸ்ல மோஸ்ட்லி இங்கிலீஷ் கேட்பாங்க. அது எம்என்சிஸ்ல ஏன் கேட்கறாங்கன்னா, லைக் மல்டிபிள் ரீஜியன்ஸ்ல இருந்து பீப்பிள் நம்ம டீம்மேட்ஸ் அந்த மாரி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும். கிளையண்ட்ஸும் டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கிலீஷ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலா அந்த ஜாப் சர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் நாட் ஈஸி. அத சொல்றேன். லைக் இப்போ 20% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப் போஸ்டிங் தான். நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே வந்து 20% ஆஃப் ஜாப்ஸ்ல தான் நம்ம ஃபோக்கஸே பண்றோம். எக்ஸாம்பிள் ஒரு 100 ரோல்ஸ் வந்து ஓப்பனிங் வருது அப்படின்னா, 20 ரோல்ஸ் மட்டும் தான் வந்து இதுல போடுவாங்க. ஆன்லைன்ல போடுவாங்க. மீதி 80% ஆஃப் ரோல்ஸ் வந்து ஆன்லைன்ல போஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஹிடன் ஜாப் மார்க்கெட். அது இந்த ஹிடன் ஜாப் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்டர்னல் ப்ரமோஷன். லைக் இப்போ கம்பெனிக்குள்ளேயே நல்லா ஒருத்தவங்க வேலை செய்றாங்க அப்படின்னா, ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா, அவங்க அந்த ப்ரமோஷன் குடுத்து அவங்களே ப்ரமோட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா, அவங்க இன்டர்னல் ப்ரமோஷன்ஸ் நெறைய நடக்கும். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ். எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ் ஆர் நெட்வொர்க்கிங். இப்போ இந்த மாரி நீங்க நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த நெட்வொர்க்கிங் பீப்பிள்ட்ட நீங்க கேட்டு கூட லைக் நீங்க அந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
சில விஷயம் சில இப்ப எங்களோட கம்பெனிலே வந்து இப்ப ஹையரிங் போச்சு. பட் ஆனா ரெஃபரல்ஸ் மூலியமா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் ஆன்லைன்லயும் போஸ்ட் பண்ணோம். பட் எடுக்கல. பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன்னா லைக் நெட்வொர்க்கிங் ஆல்ரெடி பண்ணி லைக் தெரிஞ்சவங்கள ஹையர் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லைக் ஒர்க் பண்றதுக்கு மத்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும். ஓகே. நம்பர் 1 ரீசன் ஏன் ஜாப் சீக்கர் வந்து ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன். லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்சுவலா ஃபெயில்டுன்னு சொல்லிட முடியாது. நம்ம ஜாப் கிடைக்காம ஆன்லைன்ல இப்ப இதுல இந்த மீட்டிங்ல இருக்கவங்க எத்தன பேர் நான் ஜாப்ல ஆன்லைன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு கிடைக்கல. அப்படின்னு சொல்றவங்க ஜஸ்ட் கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. கமெண்ட் லைக் நான் சர்ச் லைக் எஸ் ஆர் நோ. ஆக்டிவ்லி யூ ஆர் சர்ச்சிங் ஜாப் ஆர் நாட். ஓகே, ஓகே, ஓகே. லைக் ஓகே ஜாப் சீக்கிங் ஹையரிங் பிரமிட். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலா இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஐ வில் ஜூம். ஓகே. இப்போ இந்த ஹலோ. ஆம் ஐ ஆடிபிள்? Yes, G, carry on. Yes, sir. யாஹ்! ஓகே, 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 ஓகே. இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து டார்கெட் பண்றது எங்க அப்டின்னா, இந்த எட்ஜ் தான். ஆக்சுவலா இந்த ரெஸ்யூமே வச்சு தான் ரெஸ்யூமே அண்ட் ஆட் போஸ்டிங் இந்த யூசிங் அன் ஆட் போஸ்டிங்னு இருக்குல்ல. இது வந்து LinkedIn, Naukri இந்த மாரி இதுதான். நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே வந்து இந்த லெஸ் கர்வ்ல தான் இந்த இடத்துல தான் எட்ஜ்ல தான் நம்ம ஃபோக்கஸே பண்றோம். நம்ம ரெஸ்யூமே பில்ட் பண்றோம். தென் நம்ம LinkedIn, Naukri இந்த மாதிரி வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு, அதிலேயே நமக்கு ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்றோம். பட் ஆக்சுவலா வந்து இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்டட் ஏஜென்சி அப்டின்னா சில கம்பெனிஸ் வந்து ஏஜென்சி கம்பெனிஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஜாப் இது பண்றவங்க இருக்காங்க. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் பண்ணி, அந்த நெட்வொர்க்கிங்ல நீங்க லைக் கம்பெனி நீங்க நெட்வொர்க்கிங் பில்டப் பண்ணிட்டு, தென் அது மூலியமா ரெஃபரல்ஸ் கேளுங்க. ஸோ அதுதான் என்னோட சஜஷன். ஆக்சுவலா இந்த நெட்வொர்க்கிங்ல நெறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க LinkedIn நெட்வொர்க்கிங்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் குடுக்க மாட்டாங்க. யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட கேட்டா குடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் அது நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க நெட்வொர்க்கிங்ல வந்துட்டு நீங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டு அவங்க பெரிய நெட்வொர்க் வச்சிருந்தா அதுக்கு பேரு நெட்வொர்க்கிங் கிடையாது. உங்களுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். உங்க கோல் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, டேட்டா இன்ஜினியரிங் பீப்பிள் கூட கனெக்ட் ஆகணும். தென் எஸ்பெஷலி ஹெச்ஆர் சைடுனா ஹெச்ஆர் கூட கனெக்ட் ஆகக்கூடாது. டாலன்ட் அக்விசிஷன் மேனேஜர் டேம் சொல்லுவாங்க. அவங்க கூட கனெக்ட் ஆகணும். ஆக்சுவலா ஹெச்ஆருக்கு வந்து ஹைரிங் பண்றது ஒரு சின்ன ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். ஆனா டாலன்ட் அக்விசிஷன் டீமுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைரிங் பண்றது தான் அவங்களோட ஃபுல் வேலையே. ஸோ நீங்க என்ன பண்ணணும் டார்கெட் கம்பெனி நீங்க உங்களோட கோல் செட் பண்ணணும். நீங்க என்ன ரோல்குள்ள போறீங்க? அது என்ன இண்டஸ்ட்ரி? என்ன கம்பெனிஸ் கூட நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். டாப் ஒரு 5 கம்பெனி நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். டாப் 5 கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ்க்குலாம் போகணும். அந்த டாப் 5மே எல்லாமே டாப் எம்என்சியா வைக்காதீங்க. ஒரு 3 கம்பெனி டாப் எம்என்சி அண்ட் ரிமைனிங் 2, 3 கம்பெனிஸ் மிட் லெவல் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிட்டு, அதுல இருக்க டாலன்ட் அக்விசிஷன் டீம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க்கிங் பண்ணணும். அது வந்து இதுக்கு ஹையரிங்க்காக. நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு, இது கூட பெர்சனல் பெர்சனல் பில்டப் நெறைய பண்ணணும். லைக் செல்ஃப் பிராண்டிங் நெறைய பண்ணணும். நீங்க செல்ஃப் பிராண்டிங் இன் த சென்ஸ் நீங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிறீங்க அப்டின்னா, லைக் நீங்க அத போயிட்டு LinkedInல போஸ்ட் பண்ணுங்க. லைக் இப்ப நீங்க AWS கத்துக்கிறீங்க, இல்ல டேட்டா இன்ஜினியரிங் கத்துக்கிறீங்க. எந்த டூல் கத்துக்கிட்டாலும் ஜஸ்ட் நீங்க நெட்வொர்க்கிங் பில்டப் பண்ணுங்க. அப்படி நெட்வொர்க்கிங் பில்டப் பண்ணா மட்டும் தான் நீங்க நெறைய கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜாப் போஸ்டிங் போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆவாங்க. அது மூலியமா ஏதோ கனெக்ஷன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. யாஹ்! யாஹ்! தட்ஸ் இட் ஜி. எனி கொஸ்டின்ஸ்? ஹலோ. கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இல்ல பிக் டேட்டா என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்றீங்க?
இங்க பிக் டேட்டா இருக்கு, பைஸ்பார் அந்த மாதிரி. எனக்கு நான் புதுசாக ஜாயின் பண்ண ஓகே. போறேன். பைஸ்பார் படிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஐடியா பிக் டேட்டா ஐடியா கொடுக்குறீங்க? ஓகே, ஓகே. லைக் நான் என்ன பெர்சனலா லேர்ன் பண்றேன் அப்படின்னா, லைக் பிக் டேட்டால வந்து நான் எஸ்கியூஎல் அண்ட் லைக் புரோகிராமிங் சைடுல வந்துட்டு நான் பைத்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பைத்தான் அண்ட் ஸ்கிரிப்டிங்ல வந்து ஹடூப், அந்த ஹடூப், ஸ்பார்க் இது பண்ணிட்டு பின்னாடி விஷுவலைசேஷன் பார்ட் வந்து லைக் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஆர் டேப்லூ இத சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலா வந்து பிக் டேட்டாங்கிறது லைக் ஒரு லைக் ஓஷன், பிக் ஓஷன். அதுல வந்து மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. புரோகிராமிங் பார்த்தா பைத்தான், ஜாவா, ஸ்கேலா இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதுல இருக்க டூல்ஸ் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்னா ஏர்ஃப்ளோ அந்த மாதிரி இன்னும் நெறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதுல எல்லா டூல்ஸுமே நம்ம மாஸ்டர் ஆயிட முடியாது. ஸோ உங்களுடைய இதுவே வந்து சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா. இப்ப நீங்க ஒரு சூஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ்லாம் சூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்றோம். பட் லேர்ன் பண்ணிட்டு நீங்க போய் ஜாயின் பண்றப்போ, கம்பெனில ஹையர் ஆயிட்டு ஜாயின் பண்றப்போ, அந்த கம்பெனில வந்து அவங்களுடைய யூசேஜ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அவங்க வந்து மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட்ல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கிளவுட்ல யூஸ் பண்ணும்போது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடபிள்யூஎஸ், அஸ்யூரோ அந்த மாதிரி என்ன இதுல யூஸ் பண்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணணும். பட் கான்செப்ட் சேம். பட் பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட், பேஸ்ட் ஆன் அவங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம எந்த டூல் வேணாலும் உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க தான் அந்த டூல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க தான் லேர்ன் பண்ணணும். தேங்க்யூ. ஹலோ ஓகே. ரமேஷ், தேங்க்யூ. நைஸ் ப்ரெசன்டேஷன். நான் ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு இது பண்றேன். கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. ஒன்று வந்து நெட்வொர்க்கிங் நீங்க இது பண்ணது சொன்னீங்க. ஆக்சுவலி யூ செட் நெட்வொர்க்கிங் தான் உங்களை இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெட்வொர்க்கிங்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னாக்க ஜென்ரலா ஆடியோ நம்மளோட ஐடியாஸ் லோவா எப்படி இருக்குங்க. இருக்குனாக்க வாய்ஸ் லோவா இருக்கா? ஹலோ, இப்போ ஓகேவா? ஹலோ, எனக்கு ஆடிபிள். ஆடிபிளா இருக்கு. ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங் எப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களோட நெட்வொர்க்கிங் பில்ட் ஆனது எப்படின்னாக்க உங்களோட ஸ்கில்ல வந்து உங்களோட இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து ஸோ நெட்வொர்க்கிங் பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலா நம்ம இருக்கிறது வந்து நம்மளோட ஸ்கில்லு அல்லனாக்கா நம்மளோட யூட்டிலிட்டி. நம்ம வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே நம்ம அவங்கள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்லயே நம்ம வந்து இப்போ சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்தாலும் ஸோ நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றத பத்தி நீங்க அந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி இது பண்றீங்க? ஏன்னா நெட்வொர்க்கிங்கிறப்போ ஜென்ரலா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னாக்க ஓகே நம்ம வந்து ஆஃபீஸ்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் 2 விதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க ஊர்ல உள்ள எல்லாரையுமே ஐ மீன் ஒரு சின்ன வில்லேஜ்ல இருப்பாங்க. பட் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாரையுமே அவங்க தெரிஞ்சு வச்சு அந்த மாதிரி நெட்வொர்க்கிங். அவங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ இவங்க அதில் இது பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா. இப்போ நெட்வொர்க்கிங் பண்றதுல நெட்வொர்க்கிங் பண்றதுல வந்துட்டு நீங்க எல்லாத்து கூடயும் கனெக்ட் ஆனா அது பேர் நெட்வொர்க்கிங்கே கிடையாது ஆக்சுவலா. உங்களுடைய கோலுக்கு என்ன வேணுமோ லைக் நான் டேட்டா இன்ஜினியர்ஸ்னா நான் டேட்டா இன்ஜினியர்ஸ் கூட மட்டும் தான் டேட்டா இன்ஜினியர்ஸ் கூட ஏன் கனெக்ட் ஆகுறேன் அப்படின்னா நாலேஜுக்காக. சிலது எனக்கு ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டு அவங்க கூட ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த மாதிரி கான்டெக்ட்ஸ்க்காக எனக்கு ரிலேட்டட் பீப்புள் கூட கனெக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஒன்று. தென் நீங்க வந்து செல்ஃப் பிராண்டிங்கிறது லைக் இந்த மாதிரி லைக் நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதை வந்துட்டு நீங்க டெய்லியும் லைக் போஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத நீங்க போஸ்ட் பண்ண நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க. ஆக்சுவலா நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடபிள்யூஎஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லேர்ன் பண்ண ஒவ்வொரு சர்வீஸை பத்தியும் ஜஸ்ட் நான் லைக் ChatGPT நான் வந்து இன்புட்ஸ் கொடுப்பேன். ஸோ நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இன்புட்ஸ் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்க ChatGPTல வந்து கண்டென்ட் பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ChatGPTல போட்டு நீங்க கண்டென்ட்டை கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை அப்படியே நீங்க போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போஸ்ட் பண்ண நீங்க ஆட்டோமேட்டிக்கா லைக் இம்ப்ரெஷன்ஸ் வருதுல்ல இதெல்லாம் வியூஸ் அவங்க அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க போட உங்களுடைய போஸ்ட்க்கு வந்து இது வரும், வியூஸ் வரும். ஸோ இதெல்லாமே வந்து லைக் கண்டிப்பா இது எனக்கு வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட தான் எனக்கு வந்து சில டேட்டா இன்ஜினியர்ஸே வந்துட்டு அவன் எனக்கு பர்சனலா ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்க கூட கனெக்ட் ஆயிட்டு அந்த மாதிரி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சாஃப்ட் ஸ்கில்ஸும் நான் பேஷனா வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ண தான் நமக்கு வந்து லைக் நெட்வொர்க் பில்டப் ஆகும். ஆக்சுவலா வந்து நெட்வொர்க்கிங்னா இப்போ எல்லாத்து கூடயுமே கனெக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு அலைன் ஆகக்கூடிய பீப்புள் மட்டும் கனெக்ட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிங்க்டின்ல வந்து நீங்க ஆக்சுவலா நல்லா ப்ரொஃபைல் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணும். நீங்க ஒரு சிம்பிள் ப்ரொஃபைல் இருக்கக்கூடாது. லைக் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு உங்களோட இந்த ஹெட்லைன்ஸ்ல வந்து நல்ல கீவேர்ட்ஸ்க்கு ப்ராப்பரா வந்து போடணும். நீங்க என்ன ரோல் தேட போறீங்க? என்ன ஜாப் நீங்க பண்ண போறீங்க?
நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி உங்களோட அவுட்புட்ஸ், நீங்க ஏதோ கரண்ட் ஆர்கனைசேஷன்ல ஏதோ அவுட்புட் கொண்டு வந்திருந்தா அந்த அவுட்புட்ஸ், அந்த மாதிரி வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போடணும். தென் இந்த மாதிரி லிங்க்டினை பத்தி பேசினாவே ஆக்சுவலா வந்து லைக் ஒரு 1 ஹவர் பேசலாம். லிங்க்டின் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பேசினாவே ஒரு 1 ஹவர் பேசலாம். இந்த எபோட் செக்ஷன்லாம் வந்துட்டு நீங்க என்ன ஆக்சுவலா உங்களோட மிஷன்ஸ் என்ன, உங்களுடைய ரிசல்ட்ஸ், நீங்க என்ன ரிசல்ட்ஸ் ஆக்சுவலா வந்து இப்போ ரெஸ்யூமேல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, லைக் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இருக்க ஒர்க்கிங் பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா, லைக் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல போடுவாங்க. பட் அந்த இதுல பட் அந்த மாதிரி போடவே கூடாது. ஆக்சுவலா அது ஒரு பெரிய மிஸ்டேக். பட் அந்த மாதிரி போடக்கூடாது. எந்த மாதிரி போடணும் அப்படின்னா, நீங்க அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன இம்பாக்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதை தான் நீங்க போடணும் ஆக்சுவலா. அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுடைய ப்ரொஃபைல் யூனிக்கா இருக்கும். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னோட லிங்க்டின்லேயே வந்துட்டு லைக் நான் ப்ரோஆக்டிவாக இது வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது லைக் அந்த மாதிரி மானிட்டர் பண்ணதுனால எனக்கு வந்து லைக் டவுன் டைம் வரும். ஆக்சுவலி டவுன் டைம் வந்து இப்போ எரர் ரேஷியோ நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரிங் தான். அதுல வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். அத வந்து நாங்க ரெடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலா. அந்த ஃபெயிலியர்ஸ் இப்போ 100 ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா, லைக் நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த 100 ஃபெயிலியர்ஸ் வரக்கூடாது. அதுக்கு என்ன ரூட் காஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க இன்புட் குடுப்போம். லைக் டெவலப்பர்ஸ்க்கு. நாங்க இன்புட் குடுக்கறத வச்சு அவங்க சில ஐடியாஸ் குடுப்போம். ஆல்ரெடி டெவலப்பர்ஸும் லைக் ஆசையா ரூட் காஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம நாங்க எக்ஸ்ட்ரா குடுப்போம். அந்த மாதிரி குடுக்கறதுனால சில பெர்சன்டேஜ் எங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எக்ஸாக்ட்டா நீங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணதுனால என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க? அதுதான் நீங்க மெயினா போடணும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க நிறைய டீடைல்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கா இருக்கணும் ஆக்சுவலா. ஓகே. எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ்? தினேஷ், இந்த நெட்வொர்க் நீங்க லிங்க்டின்ல போஸ்ட் பண்றீங்க இல்லையா? நெட்வொர்க்ல வந்துட்டு Yeah, build correct. பண்ணணும்னா வாய்ஸ் வந்து லோவா இருக்கு இல்லை? இல்லை ஆஸ்க் சம்திங்ல உங்க வாய்ஸ் லோவா இருக்கு. ஒரு நிமிஷம் செக் பண்றேன். Now it's audible. ஆடிபிளா? ஓகே. Yeah, audible. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் தினேஷ், யூஸ்ஃபுல்லான செஷன் இது. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதில் நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு இந்த மாதிரி லிங்க்டின்ல வந்துட்டு ஹவு டு மேக் ப்ரொஃபைல் எப்படி மேக் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும். ஓகே, அதை சொன்னீங்க. நெட்வொர்க்ஸ் பில்ட் பண்ணுறது வந்துட்டு த்ரூ போஸ்ட் மூலமாக பீப்புள் வில் ஸ்டார்ட் கனெக்ட், உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. Yeah, correct. இப்போ நீங்க திருப்பி அவங்ககிட்ட கனெக்ட் பண்றீங்களா? எப்படி நீங்க அவங்ககிட்ட ஏதாவது டெக்னிக்கல் கனெக்ட் மாதிரி கனெக்ட் பண்றீங்களா? எப்படி நீங்க ஃபர்தரா அவங்களோட நெட்வொர்க்கிங் எப்படி ஃபர்தரா பில்ட் பண்றீங்க? த்ரூ போஸ்ட் மூலமா Okay. மட்டுமே பில்ட் பண்றோமா, இல்ல ஃபர்தரா வேற மாதிரி ஏதாவது நீங்க போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, நீங்க டேட்டா இன்ஜினியரிங்ல சம்திங் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்றீங்க அப்படின்னா, நீங்க ப்ராஜெக்ட்ஸ் கூட ஒரு சிம்பிள் ஃப்ளோவா வந்து ஃப்ளோ டயக்ராமா டிசைன் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது நீங்க கண்டினியூஸா நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது லைக் கண்டிப்பா லைக் அந்த நீங்க போடுற கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் பிக் டேட்டாவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னா நான் வந்து அந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்கவே மாட்டேன். என் கண்ணு முன்னாடி வந்தால் கூட நான் ரியாக்ஷன் பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ ரிலேட்டட் பீப்புள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட ரியாக்ஷன் ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்கள் கனெக்ட் ஆகலாம். நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு இப்போ லிங்க்டின்லேயே வந்து நீங்கள் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது சிம்பிளாக நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கறத விட நீங்கள் கஸ்டமைஸில் அது கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ஷன் லைக் ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கலாம். எதனா கீழே ஒரு கமாண்ட் கொடுக்கலாம். நீங்க அந்த கமாண்ட்ல வந்துட்டு அவங்க வந்து ஆல்ரெடி ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்க ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன், ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ ஐ லைக் டு ஜாயின் அந்த மாதிரி நீங்க கமாண்ட்ஸ் ஆட் பண்ணி கூட குடுத்தீங்க அப்படின்னா, அது அந்த கமாண்ட்ஸோட ரிக்வெஸ்ட் போகும். அந்த மாதிரி போகும்போது கஸ்டமைஸ் மெசேஜோட போகும். அந்த மாதிரி கஸ்டமைஸ் மெசேஜோட போகும்போது நிறைய பேர் கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. So through LinkedInல Same வந்து strategy for HR ஓகே. also, like talent acquisition also. Like of course like talent acquisitionலாம் வந்துட்டு அவங்க டீம்லாம் வந்துட்டு of course அவங்க ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கிறது எல்லாமே லைக் லிங்க்டின் அது இதுன்னு போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள கூட ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஓகே. அந்தந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் டேட்டா இன்ஜினியர் அந்த மாதிரி குரூப்போட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தால் த்ரூ போஸ்ட், உங்களோட போஸ்ட் மூலமாக தான் நம்ம இன்டாக்ட் பண்ண முடியும். ஃபர்தரா யா வேற மாதிரி இந்த மாதிரி போஸ்ட் தமிழ் பிளஸ் நீங்க பூமி, கனெக்ஷனும் ட்ரை பண்ணலாம். கனெக்ஷன்ஸ் இது போஸ்ட் பிளஸ் தமிழ் கனெக்ஷன்ஸ். ஓகே, இது தமிழ் பூமி மாதிரி கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, டெக்னிக்கல் கம்யூனிட்டி.
இப்போ நீங்கள் Yeah, செஷன் correct. பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்களா, இல்லை ஒன்லி நீங்கள் போஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி செஷன் வந்து இந்த மாதிரி தமிழ் பூமி இந்த மாதிரி இதில் வந்து எடுக்கிறீங்க, இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இல்ல கொஸ்டின்ஸ் எனக்கு புரியல. ஓகே, இப்போ அந்த அந்த ஃபாலோவர் வராங்க இல்லையா, ஃபர்தராக அவங்ககிட்ட எப்படி ஓகே. கம்யூனிகேட் பண்ணுறீங்க? த்ரூ உங்கள் போஸ்ட் மூலம் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுறீங்களா, இல்லை வேறு மாதிரி ஃபார்மில் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறீங்களா அவங்ககிட்ட? ஆக்சுவலா வந்து இப்போ எனக்கு சிலது கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படின்னா வந்து நான் போஸ்ட் பண்றத வச்சு கனெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நான் லிங்க்டின் வழியா மட்டும் தான் கனெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு லிங்க்டின்லேயே சேட் பண்ணுவேன். அவங்க ரொம்ப மோர் இன்ட்ரெஸ்டா வந்து இப்போ இப்போ இன்னைக்கு கூட ஒரு பிக் டேட்டா டெவலப்பர் கூட ஒரு ஷெட்யூல் லைக் கூகுள் மீட் ஷெட்யூல் பண்ணிட்டு ஒரு half அன் அவர் ஷெட்யூல் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் கேட்டிருந்தேன். லைக் நான் போற வே வந்து கரெக்டான வே தானா, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களோட இதெல்லாமே வந்து நீங்க அந்த மாதிரி லைக் ஜஸ்ட் ஃபார் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ஷெட்யூல் டைம் மீட்டிங் கேட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே பேஸ்ட் ஆன் அது எடுத்த உடனே வந்து மீட்டிங்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலா அவங்க வந்து ஆக்டிவ், நீங்க செலக்ட் பண்ற பர்சன்ஸ் எல்லாமே வந்து லிங்க்டின்ல ஆக்டிவ் பர்சன்ஸா நீங்க செலக்ட் பண்ணணும். இப்போ லிங்க்டின்ல வந்து இன்ஆக்டிவ் பீப்புளை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட கனெக்ட் ஆனாலும் நோ யூஸ், பிகாஸ் அவங்க இன்ஆக்டிவ். ஃப்ரீக்வெண்டா வந்து லிங்க்டினை யூஸ் பண்றவங்களா இருக்கணும். ஆக்சுவலா எனக்கு ஒர்க் அவுட் ஆனது லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி வேற பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாலும் கனெக்ட் ஆகலாம். ஸோ Correct. நான் என்னோட பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனுச்சு லிங்க்டின். ஸோ இப்பவும் லைக் செல்ஃப் பிராண்டிங்காக நான் லிங்க்டின் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? நீங்க அந்த மாதிரி இன்னொரு மித்து ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலா அது என்னன்னாக்கா, ஒரு ஜாப் நம்ம வந்து ஃப்ரெஷரா இருக்கும்போது ஃபார் த சேக் ஆஃப் ஜாப் ஆஃபருக்கு அதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மேல எல்லாருமே வந்து ஜாப் ஆஃபர்ஸ் வந்து இது பண்ணி, ஈவன் ஐஐடியில் இருக்கிறவங்க கூட, பெரிய பெரிய இதுல இருக்கவங்க கூட அப்படித்தானே இது பண்றாங்க. இது இது வந்து ஒரு மித்தா, இல்லைன்னா இது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க இந்த பாயிண்ட்? ஏன்னா நம்ம வந்து கரியர்ல ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு ஓகே அப்புறம், இப்போ நீங்களே ஓகே சொன்னீங்க ஓகே ஒரு ஓகே. ஸ்டேஜ்க்கு அப்புறம் we have this. அதை கொஞ்சம் ஐ எக்ஸ்பிளைன் வில் பண்ணுவீங்க? ஆன்சர். இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ நான் பண்ண மிஸ்டேக்கே அதுதான். ஆக்சுவலா இப்போ நான் என்ன இனிஷியலா பண்ணிட்டேன் அப்படின்னா 2019 பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அது வந்து என்னோட ஃபினான்சியல் இஷ்யூ. எனக்கு வந்து நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வரேன். எனக்கும் வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாதனால அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியுது லைக் என்னோட கோல் வேற. இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க சப்போர்ட் ஒர்க் பண்ற நிறைய விஷயங்கள் அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ நான் 2-3 இயர்ஸ்ல நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் சேவ்டு. சில பீப்புள் வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அவ்வளோ வேஸ்ட் பண்றாங்க. அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா அந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வேஸ்ட். அதுதான் இப்போ டைமிங் தான் ப்ராப்ளம். இப்போ டைம் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த இயரை வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது. டைம் ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ மணி போனா கூட நம்ம மணி ஏதோ இதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கத்துக்கிறோம், கோர்ஸ் கத்துக்கிறோம், இல்லை நிறைய வேலையில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கூட மணியை வி கேன் ஏர்ன் அட் எனி டைம். பட் டைம் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த கிளியர் கோல் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இனிஷியலா நீங்க அந்த கொஷினுக்கு வந்து இப்போ இனிஷியல் யாருக்குன்னா ஃபினான்ஷியலா இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்க ரீதிங்க் பண்ணிட்டு நீங்க இன்னொரு இதுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி கிடைச்ச ஆஃபர் லெட்டர் வச்சு கூட நீங்க டிமாண்ட் பண்ணி இன்னொரு ஜாப்க்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நீங்க அந்த மாதிரி கூட பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஜாப்ல நம்ம வந்து அதை இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஈவன் ஒரு 2-3 ஜாப்ஸுக்குமே எவ்ரி ஜாப் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இப்போ நம்ம பார்த்ததுல லைஃப் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி. இப்போ இந்த பாயிண்ட் நான் ஏன் ஆர்கியூ பண்றேங்கிற மாதிரி பேசுறேன்னாக்க, இப்போ ஒரு என்டர்பிரினரா போகணும்னா எல்லா லெவல்லையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ கரியர், இப்போ மணி அஃப்கோர்ஸ் அந்த சேலரி வைஸ் தான் எல்லாருமே இது பண்றாங்க. எந்த இது படிச்சாலும் சேலரி பேஸ் பண்ணி தான் இப்போ போறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு லெவலுக்கு மேல உள்ள ஜாப்ஸ் எல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸுக்கு நமக்கு உள்ள லைஃப் ஸ்கில்ஸே நமக்கு பெருசா தெரியறது இல்லை இல்லையா? இப்போ என்னோட வண்டி ரிப்பேர்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதை பண்ணி ஸ்பார்க் பிளக் கழட்டி அந்த லெவலுக்கு கூட நமக்கு இது. ஆனா இன்ஜினியரிங் முடிச்சிருப்போம். எலக்ட்ரிக்கல் இப்பெல்லாம் ஃபீஸ் கேரியரே கிடையாது, வேற இது இருக்குது.
ஸோ இந்த ஆட்டிடியூட் தானே நமக்கு எல்லா இதுலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் இந்த வேலை தான் பண்ணுவேன், என்னோட இதை தான் பார்த்துட்டு இருப்பேன், மற்ற இதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி இல்லையா நீங்க சொல்றது? இல்ல மேபி இட் அந்த இஸ் மாதிரி ஆர்குமெண்ட். அந்த மாதிரி சொல்ல வரல. ஆக்சுவலா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் என்னோட பாயிண்டே கிடையாது. ஆக்சுவலா மல்டிபிள் இதை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். நீங்க ஒரு நல்ல பொசிஷன் போகணும்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் தேவை ஆக்சுவலா. ஆனா மல்டிபிள் ஸ்கில்ஸ்லயும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட முடியாது. அதுதான் ப்ராப்ளம். நிறைய ஸ்கில் இருக்கு. நம்ம எல்லாத்துலயுமே நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட முடியாது. இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் சின்ன சின்ன பல்பு மாட்டி பார்த்துறது, ஃபியூஸ் கேரியர் மாத்துறது, அதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். அது நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் அந்த எலக்ட்ரிக்கலே நான் ஒயரிங் அளவுக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கன்னா, அது பேஸ்ட் ஆன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, அவங்களோட இதை பொறுத்து தான் இருக்கு. எக்ஸ்பர்ட் ஆக முடியாது நம்ம எல்லா இதுலயுமே. எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம வேணா எக்ஸ்ட்ரா நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியோ, இல்லை நம்ம ப்ராக்டிக்கலா வந்து நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்கேஸ் மணி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தால் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் கோர்ஸ்க்காக. அந்த மாதிரி. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து லைக் அக்செப்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இன்கேஸ் நான் நான் ஃபினான்ஷியலாக இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு என்னோட சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அது இல்லாமல் இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து எனக்கு அப்போ கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் இருந்ததுன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணியிருந்திருப்பேன். வை பிகாஸ் நான் எனக்கு ஸ்டார்ட் அப்ல தான் நிறைய ஒர்க்லாம் நான் கற்றுக்க முடியும் எம்என்சியை கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த அவேர்னஸ் வந்து எனக்கு அந்த டைம்ல இல்லை. ஸோ இப்போதான் நிறைய விஷயங்கள் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கூட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஸ்டார்ட் அப் ஒன்று கிடைச்சிருக்கு, எம்என்சி ஒன்று கிடைச்சிருக்குன்னா நிறைய பேர் எம்என்சி தான் போவாங்க. பேக்கேஜை பார்த்துட்டு போவாங்க. பட் நான் என்ன சொல்றேன், பேக்கேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து நீங்க இனிஷியல்ல ஸ்டார்ட் அப்ல ரொம்ப கம்மியா இருக்கலாம். பட் ஸ்கில்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட ஸ்கில்ல வச்சு நீங்க டிமாண்ட் பண்ணி நீங்க டாப் லெவல் கம்பெனிஸ்க்கு போக முடியும். பட் இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். தேங்க்யூ தினேஷ், நைஸ் ப்ரெசன்டேஷன். நல்லா உங்களோட இதை மைண்ட் அழகாக பண்ணி யூ சேவ்ட் மச் ஆஃப் அவர் கிளாரிட்டி. எனி மோர் டவுட்ஸ்? வி ஹாவ் 10 minutes மோர். ஸோ யாருக்கும் ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா தினேஷ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஹலோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் தினேஷ், செல்வம். நான் ஒரு டவுட் கேட்கலாமா? கேட்கலாம் கேளுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேளுங்க செல்வம். கேக்குது கேளுங்க. கேளுங்க ப்ரோ, உங்க சவுண்ட் கேளுங்க. ஆடிபிளா தான் இருக்கு. யூ கேன் இல்ல சாட்ல போடு. யுவர் வாய்ஸ் இஸ் ஆடிபிள். உங்களோட அடுத்த ஃபியூச்சர் இது எப்படி தினேஷ்? அடுத்து நீங்க கெரியர் கோச், இப்போ நீங்க வந்து உங்களோட இதை நீங்க உண்மையிலேயே உருவாக்குறதுல ஒரு உண்மையிலே இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் உங்களோடது. ஸோ யூ ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல் அண்ட் உங்களோட இந்த ப்ரெசன்டேஷனுமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது என்ன உங்களோட கரியர் இதில் அவரோட கொஸ்டின் வர வரைக்கும்? ஓகே, லைக் என்னோட நெக்ஸ்ட் மூவ் எப்படின்னா, லைக் எனக்கு ஆக்சுவலாக டேட்டா இன்ஜினியர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைக் எனக்கு வந்து என்னோட லைஃப் டைம் கோல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணும். அது மேபி ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். என்னோட இதில் வந்து டெக்னிக்கல் வைஸும் நான் டீச் பண்ணுவேன், சாஃப்ட் ஸ்கில் வைஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ ஆக்சுவலாக அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வைஸ் யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மைண்ட் செட் ப்ளஸ் ஸ்கில் செட், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்ட் செட்டில் வந்துட்டு நமக்கு அந்த கோல் வந்து ரியலாக ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கணும் சேலரிக்காக இப்போ டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே வரேன், டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேர்னிங் மைண்ட் செட் அந்த இதில் ரியலாக நமக்கு பைஹார்ட்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மைண்ட் செட் பார்ட் நிறைய ஒர்க் பண்ணணும். தென் ஸ்கில் செட்டிங் வரும்போது டெக்னிக்கல் திங் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து நிறைய பேர் தேவையே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே அதில் வந்து கம்யூனிகேஷன் தேவை, நீங்கள் நல்லா பேசணும், உங்களுடைய ப்ரொஃபைலை நல்லா யூனிக்காக காமிக்கணும். இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஒரு 100 பேர் அப்ளை பண்ணால் அதில் ஒரு இப்போ உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் யூனிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேறு ஏதோ டெக்னிக்கலாக கொஞ்சம் லேகிங்காக இருந்தால் கூட அந்த ப்ரொஃபைலை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாம், இல்லை ஏதோ சம்திங் கன்சிடர் பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம ப்ரொஃபைல் அந்த 100 பேர்த்துலேயும் நம்ம ப்ரொஃபைல் யூனிக்காக இருக்குது.
ஸோ அந்த மாதிரி யூனிக்கா எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த லேர்ன் பண்ணிட்டு நான் இப்போ என்னோட ரெஸ்யூமே பார்த்தாலும் யூனிக்கா இருக்கும், என்னோட லிங்க்டின் பார்த்தாலும் யூனிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் யூனிக் மாத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி மாத்தும் போது லைக் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ என்னோட கம்பெனிலே வந்து இனிஷியலா வந்து என்ன இன்ட்ரோவர்ட்னு நிறைய பேர் என் கண்ணு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பட் அவங்க முன்னாடிலாம் இப்போ நான் நிறைய செஷன்ஸ் எடுக்கும்போது, ஓ இன்ட்ரோவர்ட்டா நீ அப்படி இருந்தவன் இப்போ என்னடா இவ்ளோ செஷன்ஸ்லாம் எடுக்குற, இவ்ளோ பேசுற, அந்த மாதிரி வந்து இப்போ எல்லாருமே வந்து லைக் அப்படியே ஒரு ஷாக்கா இது பண்ணிட்டாங்க. லைக் அத வந்து அவங்க ஒரு மைண்ட் செட் அவங்க பிலீவ் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு நானு ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலா ப்ரூஃப் பண்றதுக்காக மட்டும் தான் அது கிடையாது. எனக்கு டீச்சிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஆக்சுவலா டீச்சிங்க்குள்ள போகல. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து லைக் இந்த டேட்டா இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கூடவே வந்து நான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸோட வேல்யூ எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா அதுவே ஒரு ஆர்குமெண்ட்டா போகும். ஆனா ஆக்சுவலா அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்போ இம்பார்ட்டன்ட் தெரியும், உங்களுக்கு எப்போ அது தேவைப்படுதோ அந்த டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட்டே உங்களுக்கு கிடையாது. சூப்பர். எனக்கு ஒரே ஒரு இதுல சாஃப்ட் ஸ்கில்ல எதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ல வரும்? நீங்க வந்து இப்போ ஆக்சுவலா சாஃப்ட் யா ஸ்கில் ஆக்சுவலா நம்மளோட இது சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து வைட் ஏரியா. அதுலயும் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோல் செட்டிங் அதுக்கு ஆக்சுவலா இதெல்லாம் கேட்கும்போது கோல் செட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். வெல்த் மேனேஜ்மெண்ட் லைக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், லைக் பேசிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் லிங்க்டின் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், ரெஸ்யூமே எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு சொல்லி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு சில செக்ஷன்லாம் வரும். நம்ம என்ன நினைச்சுப்போம்னா ப்ராப்ளம் சால்விங் ஓகே அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ண அதுக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைப்போம். ஆக்சுவலா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஒர்க், உங்களோட லைஃப்க்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா எல்லாத்தோட லைஃப்லயும் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். அது உங்க லைஃப்ல இருக்கலாம், இல்லை உங்களோட கெரியர் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கூட இருக்கலாம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம், அதுதான் ரியல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காகலாம் இந்த மாதிரி பீப்புள் ஆக்சுவலா இப்போ ஆக்சுவலா நான் கோர்ஸா ப்ரொவைட் பண்றேன். ஆக்சுவலா என்னோட இதுல வந்து நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் கொடுத்துட்டு ரியலி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். இல்ல ஃப்ரீ செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணல அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையில்லை, ஸோ பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நீடட் டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ ஹாட் டாபிக்ஸா என்ன போகுது அப்படின்னா ஜாப் சர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லைக் ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் வந்து ரொம்ப வாலண்டரியா வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்காக தான் நான் இந்த மாதிரி கோர்சஸ் தான் பண்றேன். ஆக்சுவலா இந்த லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கரண்டா வந்து நான் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செல்ஃபா நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். தென் அந்த எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு நான் இப்போ ஒரு 12 மெம்பர்ஸ் இப்போ இருக்காங்க. பட் இது இன்னும் கம்யூனிட்டியை பெருசா டெவலப் பண்ணணும். ஸோ என்னோட லைஃப் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா லைக் பிக் டேட்டா இன்ஜினியரிங் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து சைடில் இந்த பேஷனா வந்து இப்போ கெரியர் கோச்சிங்கிறது லைக் என்னோட பேஷனா வந்து இப்போ பீப்புளுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் ஃபியூச்சர்ல வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் பிளஸ் கெரியர் கோச் லைக் இது ரெண்டுமே ஆக்சுவலாக டெக்னிக்கல். நிறைய பேர் இப்போ டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் நீங்க எங்க போய் பார்த்தாலுமே வந்து டெக்னிக்கலா மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க. பட் என்னோட பிளான் என்ன அப்படின்னா நீங்க டெக்னிக்கலா டீச் பண்ணுவேன், பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் மைண்ட் செட் அதில் ஒர்க் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் டெக்னிக்கலி ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட லைஃப் டைம் கோல் இதெல்லாமே செட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் என்னோட லைஃப் டைம் கோல். ஸோ அதுக்காக தான் இந்த லைக் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், தென் இந்த எல்லாமே ஆக்சுவலாக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ஸ் தேவையா, இதெல்லாம் நமக்கே தெரியும்ல, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது எனக்கு எப்படின்னு தெரியாதா. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாமே எனக்கு தெரியும்ல அந்த நமக்கு ஒரு லிட்டில் வைஸ் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் நான் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணி எதுக்கு கத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு மற்றவங்கள்ட்ட போய் கத்துக்கணும், இதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எனக்கே தெரியும், இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் இருக்கும். நீங்க ரெஸ்யூம் பில்டிங்னாவே நான் எனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியுமே, இப்போ ஆன்லைன் டூல்ஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலி ரெஸ்யூம் ரெடி பண்றதுலேயே வந்து ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. ஆன்லைன் டூல்ஸ்ல நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெஸ்யூமேல ஸ்கோர் செக் பண்ணி வேணா வரும். பட் அதில் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இப்போ டூல்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா என்ன இன்புட்ஸ் கொடுக்கணும், உங்க ப்ரொஃபைல் எப்படி யூனிக் பண்ணணும், யூனிக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணா யூனிக் ஆகுங்கிற டூல் இருக்கா, இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க எனக்கும். லைக் அது அந்த மாதிரி யூனிக்கா பண்றதுக்கு தான் இப்போ நான் டீச் பண்றது எல்லாமே யூனிக்கா இப்படி ப்ரொடியூஸ் பண்றது, மத்தவங்களோட இப்படி யூனிக்கா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக செல்ஃப் பிராண்டிங் மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்க பேரலா வந்து நான்
எனக்குள்ள நானே வச்சுக்க கூடாது. அது நான் செல்ஃபிஷா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கோர்ஸா கன்வெர்ட் பண்ணி இனிஷியல் ஃப்ரீ கோர்ஸ் ஆக்சுவலா இனிஷியலா நான் ஏன் பேரா மாத்தினேன் அப்படின்னா, இனிஷியலா ஃப்ரீ கோர்ஸ் நிறைய குடுத்தேன். இப்ப நான் 3 மந்த்ஸ் அந்த ஜர்னிக்குள்ள இருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஃப்ரீயா தான் குடுத்தேன். பட் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கத்துக்கிறாங்க, அப்படியே லெஃப்ட் ஆயிடுறாங்க. அவங்கள்ட்ட ரிசல்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் மனி. ஐ எம் ஃபோக்கஸிங் ரிசல்ட்ஸ். என் கூட என் கம்யூனிட்டில ஜாயின் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் மெயின் அவங்களோட கோல் இருக்கணும். அவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தா மட்டும் ரிசல்ட்ஸ் தான் நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட எய்ம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சுவலா தமிழ் பீப்புள் தான் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றேன். லைக் நான் பிறந்தது தமிழ்நாடு, சேலம். ஸோ தமிழ்நாடு பீப்புள் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா என்னோட இது. ஆக்சுவலா ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது பேசினாவே அதுலயும் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஜென்ரலா வந்து தப்பு பண்றது என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஸ்டேஜ் இருப்போம். எம்ப்ளாயிக்கு அப்புறம் டைரக்டா நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி பண்ணாதீங்க. எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ராப்ரனர்னு ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, அந்த இன்ட்ராப்ரனர்ங்கிற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ராப்ரனர் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எம்ப்ளாயி ரோல்குள்ள இருக்கலாம். நான் என்ன ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ற ரோல் கரண்டா நீங்க ஆக்சுவலா அதுக்கு தான் கோல் நம்ம ப்ராப்பரா செட் பண்ணி போயிடணும். இப்போ நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங் சப்போர்ட்குள்ள இருக்கேன். ஸோ சில ஐடியாஸ் வந்து எனக்கு தோணுது. கம்பெனில வந்து இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ் வருது அப்படின்னா, அந்த ஐடியாஸ்லாம் நீங்க மேனேஜருக்கு இன்புட் பண்ணணும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இப்போ மேனேஜர், சரௌண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ரைட் பாஸை சூஸ் பண்ணணும், ரைட் கம்பெனி சூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா உங்களோட கோலுக்கு அலைன் ஆகணும். ஐ மீன் நீங்க ஓகே, ப்ராப்பரா அலைன் ஆகணும். இப்போ தப்பான பாஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், அஃப்கோர்ஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக கோர்ஸ் ப்ரொவைட் பண்றேன். அதில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னாவே நமக்கு மைண்ட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா டாபிக்ஸ் நிறைய, நான் ஐ திங்க் அவுட் ஆஃப் டாபிக் போறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேசிட்டே போகலாம். ஆக்சுவலா ஒவ்வொரு டாப்பிக்கை பத்தியுமே நம்ம 2 ஹவர்ஸ் பேசலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பரா கன்க்ளூட் பண்றேன். சாரி அவர் ஸ்ரீ செல்வகுமார் கேட்க வந்தார் இல்லையா, நாங்க உங்க டைம் தான். யூ கேன் ஆஸ்க் ஃபார் மிஸ்டர் ஸ்ரீ. ஓகே. தினேஷ், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. கேக்குது சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலா நான் வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டு, பேசிக்கா ஜியோமெடிக்ஸ் இன்ஜினியரிங். எனக்கு ஒரு மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட ஃபீல்டு ஜியோஸ்பேஷியல் டொமைன்ல. நான் இப்போ வந்து ஐடியில சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்றத என்னோட ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி விருப்பம். பட் நான் பாஸ்ட் அவுட் 2003ல பாஸ்ட் அவுட் ஆகும்போது என்னால் அப்போ ஐடியில போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் இடையில கூட இன்பிட்வீன் ட்ரை பண்ணேன். பட் நான் ஃபுல்லாக என்னது கம்ப்ளீட்டாக நான் ட்ரை பண்ணல. ஸோ அது என்னோட மிஸ்டேக். பட் இப்போ நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால அதுக்குள்ள வந்து இப்போ செய்ய முடியுமா? அண்ட் அதுக்கு மோரோவர் என்னோட ஏஜ் வந்து 40. கண்டிப்பா முடியும். இப்போ ஏஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஐடிக்குள்ள யாருனாலும் வர முடியும். உங்களுடைய உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வரும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் போகலாம். இல்லை எனக்கு ப்ரோக்ராமிங் வராது அப்படின்னா அதுக்கு தகுந்த ரோல்ஸ் நிறைய இருக்கு. நம்ம சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஐடிக்குள்ள ஆக்சுவலா எதுக்காக வரணும்னு ஆசைப்படுறீங்க? அஃப்கோர்ஸ் அல்டிமேட் கோல் வந்து மணி சம்பாதிக்கிறது. இருந்தாலும் எனக்கு ஐடில ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பேசிக்காவே எனக்கு கொஞ்சம் ஐடில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆரம்பத்துல அது என்னோட இது செய்ய முடியல. அண்ட் அப்போ இருந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, உள்ள வரும்போது நீங்க ஒரு ஜாப்புக்காக வந்துட்டீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரீசனுக்காக நான் அப்போ வந்துட்டேன் நானும். அதுக்கப்புறம் நானா வேற சப்போர்ட் இல்லைங்கிறதுனால என்னால அப்படியே செய்ய முடியாம போயிடுச்சு. அதான் ரீசன், வேற ஒன்று இதுதான். ஓகே. இப்போ கரண்டா எந்த இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ரோல், என்ன டொமைன், என்ன இதுல என்ன இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க? நான் ப்ராஜெக்ட் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜியோஸ்பேஷியல் டொமைன். அது மேப்பிங் தான், மேப்பிங் த எர்த் சர்ஃபேஸ். இப்போ கூகுள் மேப்ஸ், ஓகே, ஜியோஸ்பேஷியல். எனக்கு ஐ நோ. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ அந்த சேட்டலைட், ரிமோட் சென்சிங் சேட்டலைட். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ சேட்டலைட் லான்ச் பண்றாங்கல்ல, ஸோ அந்த ஃபீல்டு தான். ஓகே. கண்டிப்பா டொமைன் நீங்க ஈஸியா ஸ்விட்ச் பண்ண முடியும். அது பாசிபிள் தான். நீங்க ஸ்விட்ச் பண்ற ரோல்ல வந்து ஏதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு ரியல் டைம் மேபி இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பண்ணி ரியல் டைம்ல பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிட்டு நம்ம ஈஸியா என்ட்ரி ஆக முடியும். நம்ம ஜஸ்ட் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஏதாவது ஆக்சுவலா ரியல் டைமா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணணுமா? அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாமா? இல்ல ஓப்பன் சோர்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்றாங்களே. ஆக்சுவலா உங்களுடைய
ஆக்சுவலா உங்களுடைய ரோல் ஐடிக்குள்ள உங்களுக்கு எது சூட் ஆகாதுன்னு சொல்லி நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் ப்ரோகிராமிங் சூட் ஆகுமா? ஆகாதா? ப்ரோகிராமிங் சூட் ஆகாது அப்படின்னா, ப்ரோகிராமிங் இல்லாம நான் ஐடி மாதிரி சில ரோல்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கலாம். அது உங்களுக்கு நீங்க தான் செல்ஃபா அனலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத சூஸ் பண்ணிட்டு, எந்த ரோல் சூட் ஆகும், எந்த டொமைன்குள்ள, எந்த டெக்னாலஜிக்குள்ள போக போறீங்க, அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அந்த டெக்னாலஜிக்குள்ள மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கும். அதுல நம்ம செலக்ட் பண்ணி, அதுல நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் இல்ல மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அந்த மாதிரி இந்த லைன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது ஓகே. லைக் புரிஞ்சுக்கிட்டு டேட்டா சயின்ஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா, லைக் இதுல மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கு டேட்டா சயின்ஸ்க்குள்ள. லைக் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. லைக் பேஸ்ட் ஆன் கம்பெனிக்கும் லைக் பிக் டேட்டா சில இடத்துல பிக் டேட்டா இன்ஜினியர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் நேம் வச்சுப்பாங்க. பட் பேசிக்கா பார்த்தோம்னா ஒரு 2, 3 ரோல்ஸ் தான் இருக்கு. ஸோ டேட்டா சயின்ஸ் இதுக்குள்ள வரணும் அப்படின்னா, லைக் நீங்க டேரக்டா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஆக முடியுமா எனக்கு தெரியல. லைக் அதுக்கு வந்து மோஸ்ட்லி லைக் மெஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்படும். ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் நல்லா வரும்னா டேட்டா இன்ஜினியர் ஆகலாம். இல்ல ப்ரோக்ராமிங் வராது, இல்ல எனக்கு வந்து லைக் விஷுவலைசேஷன் பார்ட் போகணும், டேட்டா அனலிஸ்டா ஆயிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு, அப்படியே நம்ம அதுலேருந்து ரோல் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்ரீசெல்வம், நீங்கள் வந்துட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெலிகாம் டொமைன், நெட்வொர்க்கிங் டொமைனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அது மாதிரி டொமைன் செக் பண்ணலாம். டெலிகாம் டொமைன் இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த டொமைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் அனலைஸ் பண்ணிப்பாரு. ஓகே. இப்போ டெலிகாம் டொமைன் சொல்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி கம்பெனிஸ்ல அது இருக்கு? எல்லா நெட்வொர்க்கிங் கம்பெனியில் இருக்கும். இப்போ சிஸ்கோ, ஜூனிஃபர், நிறைய ரவுட்டர் கம்பெனிலாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அவங்களாம் ஆமா. நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்களோட இதுல வந்து இப்போ உங்க நேச்சர் ஆஃப் ஜாப்ல நீங்க 10-12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜி. ஆமா. ஸோ உங்க இதுல இருந்துட்டு நெக்ஸ்ட் ரொம்ப ரிலேட்டபிளான ஐடி இது, உங்க கூட ரிலேட்டபிளா உள்ள ஒரு ஐடி இது. இப்போ அவர் சொன்னதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அதுக்கு ரிலேட்டடா உள்ள ஐடி டொமைன் என்னன்னு பாருங்க. இப்போ உங்க இதுலயே ஒரு இது இருக்கும் இல்லையா, ஐடில உங்க கம்பெனிலேயே ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, கரெக்டா? ஆமா. டொமைன் நாலேஜோட நீங்க ஒரு ஐடி ஏன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ போறப்பதான் உங்களுக்கு அதோட ஸ்கில்லோட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அந்த இது ஸ்கில் ஆகும். நம்ம வந்து டேட்டா சயின்டிஸ்டோ டேட்டா அனலிஸ்டோ ஆகலாம்னா உங்க டொமைன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன தெரியும், அதுல நீங்க எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம், அதுதான் லாஜிக்கலா அடுத்த லெவல் இது பண்ற மாதிரி. இப்போ சப்போசிங் பேங்கிங் இதுல ஒருத்தர் இருக்காங்கன்னாக்க அவங்க வந்து அவங்க அடுத்ததுல இருந்து டேட்டா இதுக்கு போறப்போ, இப்போ நான் அந்த ஒருத்தங்க பார்த்தேன், எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அடுத்தது போறப்போ அதே இதுலயே டேட்டா இதுல பில்ட் பண்றதுக்கு எப்படி ஸ்னோஃப்ளேக்கோ அந்த மாதிரி இதுல அவங்க ரிலேட்டட் டேட்டாஸோ ஏன்னா டொமைன் நாலேஜ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதுல வந்து ஏற்கனவே ரியல் லைஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யூ கேன் மூவ் பெட்டர். புதுசா ஸ்கிராச்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது பண்ணலாங்கிறது என்னோட ஐடியா. நீங்க இட் இஸ் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல தானே ஜி நீங்க இருக்கேன்னு சொன்னீங்க. நான் விஜய் பேசுறேன். ஸோ சொல்லுங்க. அதில் பார்த்தீங்க, ஆமாங்க. ஆமா. ஸோ ஆமா. நான் இப்போ ஜஸ்ட் பிங் பண்ணேன். நான் எல்லாத்துக்கும் பிங் பண்ண முடியல. அதுலேயே உங்க ஃபீல்டுலேயே வந்து ரியல் டைமா கூகுள் மேப்ஸ்லேயே யூஸ் பண்றது பதிலாக இப்போ ரியல் டைம்லேயே வந்து எவ்வளோ வண்டி போகுது, டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் யூரோப் சேட்டலைட் ஆர்கனைசேஷன்லாம் யூஸ் பண்றாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த வெப்சைட்லாம். ஓகே. ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங், பைத்தான் இது 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 டெக்னாலஜி ஆமா. காம்பினேஷன் இல்லாம அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. பண்ண வாய்ப்பு கரெக்ட். இதுல இருந்தே நீங்க பைத்தன் கோ த்ரூ பண்ணிட்டு ட்ரைனிங் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுதுலேயே ஓப்பன் பொசிஷன் இருந்ததுன்னா அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயிடுங்க. பெஸ்ட் ஐடியா. ஏன்னா இந்த ரோல் ரொம்ப யூனிக்கான ரோல் உங்களோடது. நீங்கள் ஆமா. எஸ். அவங்க விஜய் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. பட் இது இருந்தாலும் விஜய் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா தெரியுது. ஓகே, கரெக்ட். ஏன்னா இப்போ நான் யூரோப்பியன் சேட்டலைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வண்டி டூ வீலர் போகிறது எல்லாமே தெரியுது. இந்த மேப்பில் பார்த்தா எல்லாமே 3D இமேஜஸ் மாரி தான் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரியல் டைமாக இருக்குது. மேப்ஸ் பார்த்து இந்த டிராஃபிக்கு இவ்வளோதான் அவனுங்க 2Dயில் தான் ரியல் டைமாக நம்ம எந்த வண்டின்னே பார்க்க முடியல. பட் ஆனால் அந்த புதுசாக வரக்கூடிய ஜிபிஎஸ், ஜிஐஎஸ் எனக்கு கரெக்டான டேர்ம்ஸ் தெரில. பட் ஆனால் ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இந்த சைடில் பார்க்கும் பொழுது இது நல்ல வேஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்குது அதில். ஓகே. தேங்க்யூ. ஓகே.
ஓகே, நம்ம we are ending nearing the time. So thank you தினேஷ், thank you so much. உங்களோட டீடைல்ஸ் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். உங்களை காண்டாக்ட் பண்றவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. Thank you so much for the Yeah, session. okay, Jit. Thanks. Thank you, Jit. for Thank your you. Thanks. Thank you all. Thank you.